மகத்தான தலைவர் இதோ பதிவு கொண்டிருக்கிறார். சமகாலத்தில் மீனவ சமூக மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், உரிய உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் போராடியவர் தலைவர் எழுச்சி தமிழர். அது மட்டுமில்லாமல் பழைய காலத்தில் மீன்பிடி சொந்தங்களுக்கு டீசல் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க செய்தவர் அண்ணன் எழுச்சி தமிழர். மீனவர் தமிழர் பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய ஒரு மகத்தான தலைவர். ஈழத்தமிழர்களால் தமிழகத்து மீனவ மக்கள் படுகொலை செய்யப்பட்ட காலத்தில் மீனவ தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், மீனவ சொந்தங்கள் சிங்கள இனவரி படையால் தொடர்ந்து படுகொலையாளர்களை கண்டித்து அடுக்கடுக்கான போராட்டம் நடத்திய மாணவர் தலைவர் எழுச்சி தமிழர் இதோ எங்கேருந்து வருகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் நலனுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழக மக்களின் வாழ்வுரிமைக்காகவே தன் வாழ்நாள் ஒப்படைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற ஒரு போராட்ட தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் எங்கேருந்து மக்களை மதுவால் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நேரில் சந்தித்து ஆற்றுப்படுத்துவதற்காக, அவருடைய குறைகளை கேட்பதற்காக இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மதுவால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு என்னென்ன உதவிகளை செய்ய முன்வர வேண்டும், இந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தோம், மத்திய அரசு ஒரு பொது திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்தோம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் உரிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படி நாளொரு மேடையும் பொழுதொருவனமாக தமிழகத்தின் மக்களுக்காகவே போராடி கொண்டிருக்கிற போராடி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இதோ வருகின்றது விட்டார். தோழர்கள் யாரும் மேடைக்கு வேண்டாம், மாவட்ட செயலாளர் மட்டும் மேடையில் இருந்தா போறோம், பொது செயலாளர் 2 பேர் மேடையில் இருந்தா போறோம். மற்ற கீழே இருக்கலாம், தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. நெய்தல் நிலத்து மக்கள் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வ குடிமக்களாக இருக்கிற, தொல்குடி மக்களாக இருக்கிற, ஆதிக்குடி மக்களாக இருக்கிற, பழந்தமிழ் மக்களாக இருக்கிற மீனவ சொந்தங்களில் பாதிப்பை ஒவ்வொரு நாளும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்த அந்த மக்களின் வாழ்வினைக்காக குரல் கொடுத்து வருகிற ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இதோ எக்கியூர்குப்பம் பகுதியில மதுவால் பாதிக்கப்பட்ட சொந்தத்தினரை சந்தித்து ஆற்றுப்படுத்துவதற்காக நேரில் இங்கே கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதோ மதுவால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய முன்னாடியே தலைவர் அவர்கள் அந்த மக்களுக்கு உண்டான ஆறுதலை சொல்லியிருக்கிறார். எனவே கிராம பொதுமக்கள் அனைவரும் வருகிறது. தலைவர் எழுச்சி தமிழுடைய அந்த உரையை கேட்பது மட்டுமில்லாமல் அரசுக்கு என்னென்ன கோரிக்கை வைத்திருக்கிறார், மதுவை ஏன் தடை செய்ய வேண்டும், மதுவால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை மக்கள் மன்றத்திலே சொல்லி அரசுக்கு இதை உணர்த்தக்கூடிய வகையில் தலைவர் எழுச்சி தமிழ் இது வந்துவிட்டார்கள். அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மார்க்சுடைய சித்தாந்தத்தை தந்தை பெரியாருடைய கருத்தியலை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவர், இந்தியாவிலேயே பொதுவுடைமை சித்தாந்தத்தின் முதுகல் தலைவராக இருந்த இந்த சிங்காரவேலர் அவர்களுக்கு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும், சிங்காரவேலரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் குரல் கொடுத்த ஒரு மகத்தான தலைவர். ஒவ்வொரு ஆண்டும் சிங்காரவேலருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் காசிமேட்டில் இருக்கிற ராயபுரத்தில் இருக்கிற சிங்காரவேலருடைய நினைவிடத்திற்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இருக்கிற சிங்காரவேலருடைய திருவுருவ சிலைக்கு ஆண்டுதோறும் சிலைகளுக்கு மாலை நிறுத்து அவர்களுக்கு புகழ் வழக்கை செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர். தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு சமூகத்தின் அடையாளம் அல்ல, ஒட்டுமொத்தமான இனத்தின் அடையாளம். அத்தகைய மகத்தான தலைவர் எக்கிருக்கும் பகுதிக்கு வருகிறார்கள். எனவே ஆங்காக இருக்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். இதோ தலைவர் எழுச்சி தமிழர் மக்களை சந்திப்பதற்காக நிகழ்கால அம்பேத்கராய் மதுவிலக்கு கொள்கையை இந்த அரசு தடை செய்ய வேண்டும், ஒரு பொது சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போராட்ட களத்தை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலைக்கும் சார்பில் மக்களுக்கு ஆற்று கொடுப்பதற்காக இதோ வருகின்றார். இதோ தலைவர் இதோ